கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாய் பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒருவேளை உங்கள் குடும்பங்களிலே யார் யாருக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறீர்களோ, கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற விசேஷித்த வாக்குத்தத்தம், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஏசாயா 51:16. இந்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு முடிசூட்டுவாராக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது, நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியில் உள்ளதெல்லாம் என்னுடையது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்களே என்னுடைய சொந்த சம்பத்து என்று சொல்லுகிறார். சம்பத்துன்னா சொத்து. ஆண்டவர் சொல்கிறார், நீ தான்ப்பா எனக்கு பெரிய சொத்து. சில இடங்களில் பெற்றோர்கள் சில பிள்ளைகளை பார்த்து சொல்கிறத பார்த்துருக்கு, நீ தான் எனக்கு பெரிய சொத்துடா, உன்னை விட பெரிய சொத்து என்னடா இருக்குது, நீ தான் எனக்கு பெரிய சொத்து. ஆண்டவர் கொடுத்த பெரிய ஈவு, ஆண்டவர் கொடுத்த பெரிய செல்வம், ஆண்டவர் கொடுத்த பெரிய பரலோக திரவியமே நீ தான் என் சொத்து அப்படின்னு சில பெரியவர்கள் சொல்லுவாங்க. பெரியவர்கள் பெற்றோர்கள் சொல்லுறதை விட பூமியையும் அதன் நிறைவையும் வைத்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களே என் சொந்த சம்பத்து. அப்போ நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு பெரிய சொத்து அப்படின்னா நம்மை மதிக்கிற கர்த்தர். ஒரு அன்பு செய்கிற தாயால் தான், தகப்பனால் தான் சொல்ல முடியும், மக்களே நீ என் சொத்துடான். ஒரு நிறைவான கர்த்தர், நம்மை குறித்து ஒரு நல்ல நிறைவு. ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லணுன்னா நீங்கள் எப்படி இருக்கணுமாம், என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால். அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களுக்கு, வேதத்தில் சொல்லப்பட்ட படிப்பினைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த படிப்பினைகளை வாழ்க்கையாய் மாற்றும் பொழுது நாம் ஆண்டவருடைய சொந்த சொத்தாய் மாறிவிடுகிறோம். ஆண்டவர் நமக்கு பூமியில் உள்ள எல்லா சொத்தையும், செல்வங்களை, செல்வாக்கையும் நமக்கு தருவார். சூப்பராக இருக்குல்ல? ஸோ இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவருடைய சொத்தாக மாறணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவருடைய சொத்தாக மாறினா ஆண்டவர் பூமியில் உள்ள எல்லா சொத்தையும், செல்வங்களையும், செல்வாக்கையும், ஆசீர்வாதங்களையும், பெயரையும், புகழையும் உனக்கு கொடுத்து இந்த பூமியில் ஒரு நல்ல ஹானரபிள் அண்ட் ரெஸ்பெக்டபிள் லைஃப், ஃபேமிலி லைஃப் ஆஸ் வெல் அஸ் மினிஸ்ட்ரி லைஃப் ஆஸ் வெல் அஸ் ஒரு நல்ல கௌரவமான ஒரு லைஃப் ஆண்டவர் உனக்கு தொழிலையும் வேலையிலையும் கொடுத்து உங்களை கனம் பண்ணுவார். சரி, நல்ல சாட்சியை பார்க்கலாமே. சத்யதாஸ் பொன்னுமுத்து, என்னுடைய மகள் RBI கிரேட் B ஆஃபீஸர்ஸ் முதல் நிலை தேர்வில் வெற்றி பெற ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து வேத வசனத்துடன் பதில் அனுப்பியிருந்தார். தேவாதி தேவனுடைய அநாதி தீர்மானத்தினாலும் தேவ சுத்தத்தினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய உருக்கமான ஜெபத்தினாலும் என்னுடைய மகள் RBI கிரேட் B ஆஃபீஸர்ஸ் முதல் நிலை தேர்வில் சிறந்த மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்றுள்ளாள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். கர்த்தரே என்னுடைய மகளுக்கு இந்த மேன்மையை தந்துள்ளார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உம்முடைய சம்பத்தாய் மாறக்கூடிய, சொத்தாய் மாறக்கூடிய, அதற்காக என் பிள்ளைகள் உம்முடைய கற்பனைகளை கடைபிடித்து வாழவும், அப்படிப்பட்ட பிள்ளைகளை உம்முடைய சொத்தாக நீர் வைத்துக் கொள்வேன் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி உமக்கு சொத்தாய் மாறவும், அதைத் தொடர்ந்து பூமியும் அதன் நிறைவையும் வைத்திருக்கிற கர்த்தர் உம்முடைய செல்வங்களை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கவும், அதைத் தொடர்ந்து என் பிள்ளைகள் தரித்திரங்கள் நீங்கி நிம்மதியாக நிறைவாய் வாழவும் என் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாக்கியம் அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044
24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.